So good evening students. Today we'll discuss the current affairs analysis dated 25th and 26th July 2020. So these are the listed articles we are going to discuss. So first news, case for the presidential system. So presidential system and the parliamentary system, you people know that India is a parliamentary system of government. Like US is presidential form of government. So parliamentary systemத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் அண்ட் பிரசிடென்ஷியல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் தென் ரெண்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி பேசுகிறாங்க அண்ட் ட்ராபேக்கை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ குதிரை பேரமெல்லாம் நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து அவர் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி த கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பிலாங்ஸ் டு தி மெஜாரிட்டி சர்வைவ் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி த எக்ஸிக்யூட்டிவ் வில் பி கொலாப்ஸ்ட் அண்ட் த கவர்மெண்ட் நியூ கவர்மெண்ட் ஹேவ் டு ஃபார்ம். ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம்னு சொல்லப்படுது. அண்ட் தென் ஃபிக்கிள் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஸோ இண்டிவிஜுவல்ஸ் நம்ம ஓட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசிஸ் சிஸ்டமில் ஓட்டிங் பண்ணுறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தே வில் குவிட். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறது, ஒரு குரூப்லேருந்து ஒரு கொலேஷன் குரூப்லேருந்து இன்னொரு கொலேஷன் குரூப்புக்கு தாவுறது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் மாதிரி இந்தியா சிஸ்டம் கிடையாது. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் we don't have the proper like policies, அஜெண்டா கிடையாது கட்சிகளுக்கு. ஸோ நிறைய குறிக்கோள் இல்லாத கட்சிகளாக தான் இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த ஆர்டிகிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ப்ராப்ளம்ஸ் வித் பார்ட்டி சிஸ்டம் நாங்களும் சொன்ன மாதிரி பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் லைக் ஒரு 4-5 கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஹேவ் அ குட் பாலிசிஸ். அவங்களோட ரெண்டு கட்சிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியும். ஆனால் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனார்மஸ் லைக் பொலிட்டிக்கல் குரூப்ஸ் ஆர் தேர், பட் ஈவன் ஐடியாலஜி இல்லாமல் பாலிசிஸ் இல்லாமல் நிறைய கட்சிகள் இருக்குது. தட்ஸ் அ ரீசன் ஒரு கட்சி தோக்கும்போது இன்னொரு கட்சிக்கு தாவறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்குது. ஸோ ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட் பண்ணக்கூடிய லெஜிஸ்லேட்டர்ஸ் எல்லாமே நாட் ஏபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த லெஜிஸ்லேட். ஒரு சட்டம் ஏற்றுறதுக்கு ஒரு எபிலிட்டியான கேண்டிடேட்ஸ் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம். தென் 4 ப்ராப்ளம்ஸ் வித் சூஸிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் த பார்லிமெண்ட். ஸோ இப்போ அமெரிக்கா யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் செலக்டட் பை தி பிரசிடென்ட் ஃப்ரம் த ஃபீல்ட் ஆஃப் லைக் இப்போ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஃபீல்ட் எடுக்கணும் அப்படின்னா யூ வில் கோ ஃபார் சம் வெல் நோன் பர்சன் இந்த எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி சயின்டிஃபிக்கல் ரிலேட்டடாக மினிஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா யூ வில் கோ ஃபார் ஃப்ரம் சயின்டிஃபிக்கல் லெவல்ஸில் வெல் நோன் பர்சனை தான் மினிஸ்டர் எடுப்பாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எபிலிட்டி இல்லாத பர்சன்ஸ் வில் பிகம் த மினிஸ்டர்ஸ். அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்னு சொல்லப்படுது. அப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங், டிஃபெக்ஷன்ஸ் நடக்குது, ஆட்சி கவிழ்றதுக்கான வேலைகள் செய்கிறது, ப்ராப்பரான லெஜிஸ்லேஷன் பண்ணதில்லை, பியூரோக்ரஸி வில் கம் இன் டு த பிக்சர். டெமோக்ரஸி வயசில் நடக்காது, பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் வில் கம் இன் டு த பிக்சர். பவர் டிஸ்ரப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் பார்லிமெண்ட். ஸோ பொலிட்டிக்கல் பேசிஸ்லேயே சட்டம் ஏற்றுறதுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுன்றதை விட அவங்களோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக பொலிட்டிக்கல் பயஸில் இருக்கிறதா மெயினாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் 4 ப்ராப்ளம்ஸாக சொல்லப்படுது இந்தியா பொறுத்தவரை இருக்கக்கூடிய ப்ராப்ளம். கேஸ் ஃபார் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ ட்ரம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹி வில் பி எலெக்டட், வில் நாட் எலெக்டட் அஸ் லைக் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் மாதிரி லைக் லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு அதுலேருந்து ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங்கில் பீப்புளோட சப்போர்ட்டில் லைக் ஒரு 15 மாகாணத்தில் இருந்து எலெக்ட் பண்ணக்கூடிய பீப்புள் மூலமாக லைக் Trump will be elected as the president by those people, so not directly elected. So automatically presidential system, so they are the legislatures, senators elect பண்ணப்பட்ட people are directly elect பண்ணப்பட்ட, but president is an executive like order கொடுக்கக்கூடிய person, executive office பண்ணக்கூடிய person. The executive office பண்ணக்கூடிய person have to select those people who are combined, who will do the jobs behalf of president. Ministers எல்லாம் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே by the Trump itself. So he will select. நான் எங்களுக்கு சொன்னேன், talented people வந்து இப்போ கேபினெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோல் மேக்கிங், டிசிஷன் மேக்கிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளா. சரியா? பிரசிடென்ஷியல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2 இடத்துல பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆர் தேர், அஸ் வெல் அஸ் பிரசிடென்ஷியல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் நம்ம பார்த்தோம். நெகட்டிவ்ஸ் எடுத்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் அதிகமாகிறதுக்கு. இப்போ ரஷ்யா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த பிரசிடென்ஷியல் சிஸ்டம். ஸோ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் தே ஆர் கோயிங் ஃபார் புட்டின் கிட்டத்தட்ட 2000லேருந்து he was the continuous president.
அப்போது இன்னும் அவருக்கு 2036 வரைக்கும் அவங்க வந்து தீர்மானம் நிறைவேட்டாங்க, ரெசல்யூஷன் நிறைவேற்றி பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பீப்புள் சப்போர்ட் பண்ணலாம், அவங்க பிரசிடென்ட் இல்லை. பட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரசிடென்ஷியல் சிஸ்டம் வில் ஆக்ட் அஸ் அ டிக்டேட்டர்ஷிப். நாளைக்கு 2036 வரைக்கும் ஹீ இஸ் ஹேவிங் த ரைட்ஸ் டு ரூல் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்லி ஹி வில் லைக் ஓவர் ஓவர் பவரில் ஹி கேன் ஆக்ட் இல்லையா? ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். தட் இஸ் டிக்டேட்டர்ஷிப் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனிவே, அண்ட் செகண்ட் நியூஸ் வந்து ரிலேஷன் பிட்வீன் த ஜுடிஷியல் அண்ட் லெஜிஸ்லேச்சர்ஸ். இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய டஸ்ல பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட், ஸோ ராஜஸ்தானோட ஹைகோர்ட் கேவ் அன் ஆர்டர் டு டைரக்டட் த ஸ்பீக்கர் டு வெயிட் டிஃபெக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு சில ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பீக்கர் மூவ் பண்ணது. ஸோ இது ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் 1985 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலம் உருவாக்கப்பட்டதுக்கான ரீசன் கட்சி தாவலை தடை பண்ணுறதுக்கு. போன ஆர்டிக்கிளே நான் உங்களுக்கு சொன்னேன், அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அது ஹார்ஸ் ட்ரேடிங், இந்த மாதிரி குதிரை பேரங்கள் நடத்துறது, மணி யூஸ் பண்ணி பீப்புளை பர்ச்சேஸ் பண்ணுறது, இதெல்லாமே தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் 1985 ஆன்டி டிஃபெக்ஷன் லா. பட் அதோட பர்பஸ் வந்து ப்ராப்பராக நிறைவேறலை அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். தென் ஹீட்டோகோலன் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1992 ஸ்பீக்கர் ஆக்டிங் அஸ் அ டிஸ்குவாலிஃபிகேஷன் இந்த மேட்டர் சேம் அஸ் அ ட்ரிபுனல். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ கேன் பி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அண்ட் தென் செகண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எந்த ஒரு இன்டீரியம் ஆர்டரும் கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ ஸ்பீக்கர் வந்து ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட் கேன் இன்டர்ஃபியர். ஆனால் ராஜஸ்தான் கேஸில் இட் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் தி ஹீட்டோகோலன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் சொல்ல வருது. நான் ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ராஜஸ்தானை பொறுத்தவரை ஸ்பீக்கர் வந்து இன்னும் ஆக்ஷன்ஸே எடுக்கல, அதுக்கு முன்னாடி கோர்ட் வந்து டைரக்ஷன் பண்ணுது. ஸோ தட்ஸ் த ரீசன் ஈ வென்ட் டு தி சுப்ரீம் கோர்ட். எனிவே, ஹை கோர்ட் இஸ் ஈக்குவல் டு த கான்ஸ்டியூஷனல் கோர்ட். ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், தீஸ் ஆர் த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சஸ். ஸோ அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும்போது கோர்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். அதான் இந்த ஆர்டிகிள் எக்ஸ்பிளைன் பண்ணது. ரோல் ஆஃப் ஜுடிஷியரி இன் மெயின்டைனிங் பேலன்ஸ். கான்ஃப்ளிக்ட் உருவாகும் போது ஸோ தே கேன் கம் அண்ட் தே கேன் டூ தேர், ஸோ அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல். தென் தேர்ட் நியூஸ் வந்து RBI சைன்ஸ் $400 மில்லினியம் மில்லியன் கரன்சி ஸ்வாப். ஸோ $400 கரன்சி ஸ்வாப் அப்படின்னா, இப்போ ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இஸ் ஹேவிங் சம் கரன்சி இஷ்யூ, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். US டாலருக்கு வந்து அவங்க நாட்டில் பற்றாக்குறை, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இல்லை. ஸோ அவங்க எக்கானமிஸ் ட்ரெயின் அவுட் ஆகுது. அப்படின்றப்போ இந்த $400 மில்லியனை டாலர்ஸாக இந்தியா வந்து கொடுக்கும், கடனாக கொடுப்பாங்க. டெட் வித் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்ம் பீரியடில் தே ஹாவ் டு பே இட் பேக் சேம் அஸ் டாலர் அண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ இது எது கொடுக்குறோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸை தடுக்கிறது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னா ட்ரேட் டெபிசிட். இப்போது அவங்ககிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதிகமாக இருக்கும்போது, டாலருக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ருப்பியோட மதிப்பு இறங்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் பயன்படுத்த முடியும். அவங்ககிட்ட ரிசர்வ் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஃபெயில். தே ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் ஸ்ரீலங்கன் மணி ஃபார் பர்ச்சேசிங் த டாலர். ஸோ தட்ஸ் அ ரீசன் இந்தியா வில் ஹெல்ப். இதே மாதிரி நிறைய கண்ட்ரி கூட நம்மவும் பண்ணியிருக்கோம், ஜப்பான் கூட பண்ணியிருக்கோம், US கூட பண்ணியிருக்கோம், நிறைய கண்ட்ரிஸ் கூட நம்மவும் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸை சமாளிக்கிறதுக்காக. ஸோ தட்ஸ் வை ரஷ்யா கூட பண்ணியிருக்கோம், எக்ஸட்ரா. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு கூட அவங்க COVID-19 ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை வி ஆர் ஹெல்பிங். 2022 வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் அவங்க பயன்படுத்திக்கலாம். ஃபாரின் ரிசர்வ்ஸ், பூஸ்ட் த ஃபாரின் ரிசர்வ்ஸ். கரன்சி ஸ்வாப்ன்ற நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் பயன்படுத்துறது. அது மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு கிட்டத்தட்ட $960 மில்லியன் வி ஆர் ப்ரொவைடிங். லைன் ஆஃப் கிரெடிட் வந்து $450 மில்லியன் ப்ரொவைட் பண்ணுறோம். தென் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங்ஸில் அவங்க பேசிக்கிட்டது நான் பேரியர் டேரிஃப் இந்தியாவுக்குள்ளாடி மார்க்கெட் ஆக்சஸ் ஆஃப் தேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை அலோவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எனிவே, இந்தியன் சைட்லேருந்து தே ஹாவ் டு டேக் ஆக்ஷன். அண்ட் தென் கரண்ட் டைனமிக்ஸ் அண்ட் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன் டு கவுண்டரிங் சைனாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் ஆஃப் பியூல்ஸ் ப்ராஜெக்டில் ஸ்ரீலங்காவோட ஹம்பன்டோட்டா ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ தட்ஸ் த ரீசன் இட்ஸ் அ கிரேட் இஷ்யூ ஃபார் த சைனா. ஸோ கிரேட் இஷ்யூ ஃப்ரம் த சைனா, இல்லைனா கிரேட் த்ரெட் ஃப்ரம் தி சைனா ஃபார் அஸ். ஸோ அப்போது அதை தடுக்கிறதுக்கு வாட் வி ஹாவ் டு டூ, நம்ம நெய்பரிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம கைக்குள்ளே வைக்கிறது. அதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு ரீசெண்டாக மஹிந்த ராஜபக்ஷே அவரோட பிரதர் வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆனப்போ
we invited and we provided a lot of friendship support. அதே மாதிரி கடன் சைனா கூட இருக்கக்கூடிய அம்மன்டோட்டா போர்ட்டில் இருக்கக்கூடிய கடன்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு we provided a lot of money support to them. அதன் மூலமாக ஸ்ரீலங்கா நம்ம கூட அலைன் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட். ஸோ ஸ்டில் ஃபைனல் டிசிஷன்ஸ்னு வரல, இருந்தாலுமே ஒரு ட்ரைபார்ட்டியட் அக்ரிமெண்ட் நம்ம ஆல்ரெடி சைன் பண்ண 2019. இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினலை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அதே மாதிரி 450 million லைன் ஆஃப் கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்ஜனிங் பண்ணுறோம். அப்புறம் அதே மாதிரி COVID-19 டைம்ல அவங்களோட ஆம்புலன்ஸ் சர்வீசஸுக்கு we are providing lot of funds. ஸோ இதன் மூலமாக நமக்கும் ஸ்ரீலங்காவுடைய உறவு. அண்ட் தென் தமிழ் இஷ்யூஸில் வி பிளேட் அ கிரேட் ரோல், அது நமக்கு தெரியும். அண்ட் தென் 1987 பை த இந்தியன் ப்ரெஷர் ராஜீவ்காந்தியோட தலைமையில் இந்தோ லங்கன் அக்கார்ட் வாஸ் சைன்ட். தமிழ் இஷ்யூஸில் 13th amendment of the ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன் டு கிவ் ரீஜனல் லாங்குவேஜஸ் லைக் தமிழ் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு வேலைகள், காலேஜஸில் சீட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் ஷேரிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த அக்ரிமெண்டோட மெயின் இது. Suggestions you can study by your own. Then fourth news on the financial stability report by RBI was released. So July release பண்ணியிருக்காங்க. It was created by the Financial Stability Development Council headed by the Governor of RBI. The Finance Minister is also a part of this group. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 2-3 months அந்த குவார்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. த இன்க்ரீஸ் ஆஃப் பேட் லோன்ஸ் பிகாஸ் என்பிஎஸ் ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் COVID-19 மோர் தேன் லாட் ஆஃப் லோன்ஸ் வேர் இந்த மொரட்டோரியம். ஸோ 6 months மொரட்டோரியம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மொரட்டோரியம் முடிஞ்சதுக்கு 5% லோன் வந்து என்பிஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் டிகிரீஸ் இன் கேபிட்டல் ரேஷியோ, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ், ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ 9% பேசில் நாம் டார்கெட். ஸோ 8%, 9% ஆர்பிஐயோட டார்கெட்டு. எனிவே கேபிட்டல் எடிகேஷன் நார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறது, ரிஸ்க் வெயிட்டட் லோன்ஸை வந்து கம்மி பண்ணுறது. ஆனால் இப்போ பேங்க்ஸ் எல்லாமே ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது. அது வந்து 13.3% இருந்துச்சு கேபிட்டல் எடிகேஷன் ரேஷியோ ஃபார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ அது வந்து 11 பக்கியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ செப்டம்பரில் இட் வாஸ் 15% ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸோடது. தென் ரிஸ்க் ஆஃப் த ஃபினான்ஷியல் சிஸ்டம், அதுக்கான ரீசன் லாக்டவுன் அண்ட் தென் டிமாண்ட் சைட் ஃபேக்டர்ஸ், மணி சப்ளை இல்லை, லோன் ரிஸ்க்கு, என்பிஎஸ்எட்ஸ் அதிகமாகிறது. அது மாதிரி அர்ஜித் பட்டேலோட ரீசன் கிரிட்டிசிசம் டு த கவர்மெண்ட், தட் இஸ் ஐபிசிஎஃப்ல சில சேஞ்சஸ் பண்ணது. அது மாதிரி நான் ஃபினான்ஷியல் பேங்கிங் கம்பெனிஸ் வந்து பெரிய லாஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆனது. ஸோ இதெல்லாமே வந்து COVID-19 சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து எக்கானமிக் டிஸ்ரப்ஷன்ஸ் அண்ட் தென் மணி சப்ளை ஃப்ரம் தி லெண்டர் கேட்டகரியிலேருந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் கேன் பி லைக் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் எடிகேஷன் ரேஷியோ அதிகப்படுத்துறதுக்கு, பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளத்தை தீர்க்கிறது, அதுக்கு ப்ரைவேட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உருவாக்குறது, ரீகேபிடலைசேஷன்ஸ் அதிகப்படுத்துறது, லைக் மோர் லிக்விடிட்டி அதிகப்படுத்துறது. ஆர்பி ஹேவ் டு டூ. தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து குக்கு உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட சதர்ன் இந்தியாவில் இட் இஸ் ரெசிடென்ஷியல் ஸ்பீசிஸ் அண்ட் இட் இஸ் நாட் அன் எண்டமிக் டு தி இந்தியா. இட்ஸ் அ மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். மெயினாக ஹிமாலயன் மலை ஏரியாக்கள் எல்லாமே மைக்ரேட்டரி, ஃபுல்லி மைக்ரேட்டரி. ஆனால் சதர்ன் இந்தியன் ஏரியாவில் இட்ஸ் அ ரெசிடென்சி ஸ்பீஷிஸ் டூ. ரெசிடென்சி இங்கேயே அமைச்சு அங்கேயே தங்கிரும், பெர்மனண்டாக இங்கேயே இருக்கும். பட் இட் இஸ் நாட் அன் எண்டமிக் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஏன் அப்படின்னா இதோட ட்ராக் ரூட், இதோட அந்த ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும். இதோட மைக்ரேட்டரி ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கூட டெஹ்ராடூனில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் அவங்களும் சேர்ந்து they are going to conduct a survey and then study கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, குக்குவை பொறுத்த வரைக்கும் மான்சூன் அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடி இட் will arrive to the இந்தியா. ஸோ ஃபார்மர்ஸோட பிலீஃப் அது. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு கிளைமேட் அண்ட் தென் மான்சூன் அரைவல். ஸோ ஃபார்மர்ஸ் அப்போ தான் வந்து இது அரைவ் ஆகும், இந்தியாவுக்கு அரைவ் ஆகும்போது, ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது, மைக்ரேட் ஆகி வரும்போது ஆட்டோமேட்டிக்லி தே யூஸ் டு சோ தி சீட்ஸ். அதான் அந்த அடையாளமாக வச்சுருப்பாங்க. ஸோ மான்சூன்
கிளைமேட்டிக்கல் லைக் ஈக்கலாஜிக்கல் சேஞ்சஸ்னால அதோட ரூட்ஸ் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு அதை ஸ்டடி பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக எந்த அளவுக்கு மான்சூன் டிஃபிஷியன்சி இருக்கிறது ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்கு மான்சூன் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு, அதன் மூலம் வரக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறது, சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸை பற்றி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குக்குவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கும், இந்தியாவில் கிடையாது. 2 types ஆஃப் பைட் குக்கு ஃபவுண்ட் இன் இந்தியா, தட் இஸ் சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் பார்ட். சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் மான்சூன் டைம் பீரியடில் வரும், விண்டர் சீசனில் போயிடும். ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸ் ஏரியாவிலேருந்து தான் மெயின் அரைவல் ஆகும். சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடியது இட்ஸ் நாட் அ மைக்ரேட்டரி, இட் இஸ் ரெசிடென்ட் பேர்ட்ஸ். அதே மாதிரி இது ப்ரூட் பேரசைட். இது இன்னொரு லைக் பேர்ட்ஸோட கூட்டில் தான் போயிட்டு எக் லே பண்ணும். நெஸ்ட்டில் போய் தான் எக் லே பண்ணும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரூட் பேரசைட். தென் ஐயூசிஎனை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் கன்சர்ன். தென் வாட் இஸ் கலன் ஃபார்மிங் சிஸ்டம் ஆர் கசன் ஃபார்மிங் சிஸ்டம்? கசன் ஃபார்மிங் சிஸ்டம்ன்றது இட்ஸ் அ கோவாவில் ஹிஸ்டரி ஏரியா இருக்கு இல்லையா, ஹிஸ்டரி ஏரியா. ஸோ அந்த ஏரியாக்களில் அதிகமாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பிராக்கிஷ் ஏரியா, மாண்டவி ரிவர்ஸ் வந்து அரேபியன் சீல ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியா. இதில் அதிகமாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சீ லெவல் ரொம்ப ரைஸ் ஆகும்போது ஸோ இட் வில் கெட் அஃபெக்டட். ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணால் பேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாங்க முன்னாடி. பிறகு ஃபியூச்சரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பட்ஸ் மூலமாக இந்த இதில் தெரியுது இல்லையா உங்களுக்கு, வயல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இதான் பட்ஸ்ன்றது. ஸோ இது பண்ணி இந்த சீ வாட்டர் உள்ளே வர்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ரொம்ப இஸ் லைக் சர்ஜ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்ஸுக்குள்ளாடி தண்ணி வர்றது மாதிரி சில ஓப்பன் கேட்வேஸ் வச்சுருப்பாங்க. அந்த கேட் மூலமாக உள்ளே வரும். அதன் மூலமாக ஃபிஷ்ஷு, அது மூலமாக ஷ்ரிம்ஸ் எல்லாமே அந்த வயல் நிலத்துக்குள்ளாடி வரும். அது மாதிரி பேடி கல்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சர்ஜ் இருக்கும்போது அந்த தண்ணி வந்து ஈக்குவலாக நிற்கும். வெளியில் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றப்போ உள்ளே ஈக்குவலாக இருக்கும். வென் சர்ஜ் வந்து கம்மியாகும்போது, சீ ரைஸ் வந்து கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஒன் வே கேட்வே என்ன பண்ணணும்னா, வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வரதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வெளியில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட்ஸ் அ கலன் ஃபார்மிங் சிஸ்டமில் இது பண்ணுறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பேடி ஃபீல்டு வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓவர் ஃப்ளோயிங் அதிகமாகிறது, இல்லைன்னா வயல் நிலத்துக்குள்ளே தண்ணி அதிகமாக வரதை வந்து ஸ்டாப் பண்ணுது இந்த பேர்ட்ஸ் அண்ட் த கேட்ஸ். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங்கும் சேர்த்து பண்ணுறதுனால தே ஆர் கெட்டிங் ஹியூஜ் ஈல்ட். பேடி கல்டிவேஷன்ஸ் நடக்குது, அட் த சேம் சைமல்டேனியஸ்லி ஃபிஷ், கிராப், ஷ்ரிம்ப் கல்டிவேஷனும் ஒரே இடத்துல நடக்குது. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் கலன் சிஸ்டம், இல்லைன்னா கசன் சிஸ்டம். And Salim Ali Bird Sanctuary, it is nearer to this area. It's a lush mangrove forest area. So இதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மார்ஷ் crocodiles இருக்குது, ஸ்மூத் கோட்டட் வாட்டர், அப்புறம் யூனிக் க்ளாசி மார்ஷ் ஸ்னேக், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தென் கும்ஹார் சசக்திகரன் யோஜனா. சசக்திகரன் யோஜனான்றது பாட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த வீல்ஸ் மூலமாக பாட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிஃபைடு வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் இது. காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக அது ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ரீசெண்டாக டர்க்மெனிஸ்தான் வாஸ் கிவன் லைக் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் ப்ரொவைட். இட்ஸ் நாட் அ மெம்பர் ஸ்டேட்டஸ், அப்சர்வர் ஸ்டேட்டஸ் ப்ரொவைட். நெய்பரிங் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் கசகஸ்தான், கிர்கிஸ்தான், கிர்கிஸ் ரிப்பப்ளிக், அப்புறம் தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இப்போ ரீசெண்டாக மெம்பர்ஷிப் கொடுத்த கண்ட்ரிஸ் இதெல்லாம். தென் 9th நியூஸ் வந்து தைன்வான்ன்றது இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மார்ஸ், அவங்களோட மார்ஸ் லைக் தைன்வான் 1 வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செகண்ட் அமைச்சிருக்காங்க. தைன்வான் அப்படின்றது ஃபஸ்ட்டு, தைன்வான் 1ன்றது செகண்ட் லான்ச், இது மார்ஸுக்கு அமைச்சது. ஸோ அது வந்து தைன்வான் ஃபஸ்ட்டு லான்ச் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தைன்வான் 1 அமைச்சிருக்காங்க. இப்போ 20th ஜூலை லான்ச் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச். ஸோ 2021 மார்ஸோட ஆர்பிட்டில் போய் அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லேண்டர் இருக்குது, ஆர்பிட்டர் இருக்குது, ரோவர் இருக்குது. ஸோ ஏப்ரல் இல்லைன்னா மார்ச் டைம் பீரியடில் இட்ஸ் கோயிங் டு லான்ச். 2021 இட்ஸ் கோயிங் டு லான்ச். லேண்ட் ஆக போகுது, லான்ச்சில் லேண்ட் ஆக போகுது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மர்ஷியன் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த யூஎஸ் வந்து ஏற்கனவே லேண்டர்ஸ் அனுப்பிச்சு ரோவரும் அங்கே நிறைய இருக்குது, இன்சைட் லேண்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இவங்க வந்து தே ஆர் கோயிங் டு டூ தட். எதுக்கு அப்படின்னா, அண்டர் கிரவுண்ட் மண்ணுக்கு அடியில் ஐஸ் எக்ஸிஸ்டிங் இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நேம் பார்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், ரொம்ப டீப்பாக தெரியணும் இல்லை.
Then 10th news on the special window for affordable and mid-income housing. Swami Swamich scheme. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் லைக் ஹவுசிங் ஸ்கீம் மிட் இன்கம் ஸ்கீம்ஸ் 12 lakh 10 lakh 8 lakhs அந்த ரேரா ப்ராஜெக்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாலில் இருக்குது பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்வாமிச் அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிடில் இன்கம் ஹவுசிங் ஃபண்ட் இந்த ஸ்கீமு. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் த கார்பஸ் ஆஃப் 12,500 வில் பி கிரியேட்டட் அண்ட் தென் அதோட ஷேர்ஸ் வில் பி ஓவர் செல்ட். தட் இஸ் க்ரீன் ஷூ ஆப்ஷனிங். நான் சொல்லித்தரேன் க்ரீன் ஷூ ஆப்ஷனிங் என்னன்றது. ஸோ அதன் மூலமாக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எஸ்பிஐ வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட், வெஞ்சர்ஸ் கேபிட்டல் எஸ்பிஐ கேப் வெஞ்சர்ஸ், ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் த ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஃபண்ட் மூலமாக அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து ரீஜினுவேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ திருப்பி அதை முழுசாக கட்டி முடிக்க போகிறாங்க. க்ரீன் ஷூ ஆப்ஷனிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் திஸ் ஆர்டிகிள். ஸோ க்ரீன் ஷூ ஆப்ஷனிங் அப்படின்னா இப்போ 15% ஷேர் வந்து ஐபிஓ மூலமாக விற்க போகிறாங்க அப்படின்றப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. தேர் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நிறைய பேர் வந்து 15%க்கு மேலே 15% பங்குகளை வாங்குறதுக்கு, இல்லைன்னா 20% பங்குகளை ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு கம்பெனி அதில் ஒரு 20% பங்குகளை வாங்குறதுக்கு ஒரு 10,000 பீப்புளுக்கு கொடுக்குறதா லைக் ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. 10,000 ஷேர்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் 10 times 50 times 100 times ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் 50,000 பீப்புள் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் திஸ் ஷேர்ஸ் அப்படின்றப்போ சில பங்குகளை எக்ஸ்ட்ரா விற்க முடியும். தட் இஸ் க்ரீன் ஷூ ஆப்ஷனிங். அதன் மூலமாக அதை 12,500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். க்ரீன் ஷூ ஆப்ஷனிங்னா என்னன்றது தெரிஞ்சால் போதும். The 11th news, India-South Korea relations. So deepening the ties, சவுத் கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப். நம்மளோட ஆக்டிஸ்ட் பாலிசி அதே மாதிரி சவுத் கொரியாவோட நியூ சதர்ன் பாலிசி ரெண்டுமே வந்து கன்வர்ஜன்ஸ் ஆகி இந்தியா கூட அதிகமான கனெக்ஷன்ஸ், ஒரு மேரிடைம், டிஸ்ஆர்மமெண்ட், ரீஜனல் கோஆப்ரேஷன், கவுண்டர் டெரரிசம், எனர்ஜி, இதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. அப்புறம் கல்ச்சரல் லிங்கேஜஸ் இருக்குது. 1945 டைம் பீரியடில் கொரியன் வார் நடந்தப்போ இந்தியாவோட இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. 1950, 52, 53 டைம் பீரியடில் இந்தியா இன்டர்வீன் பை தின் ஜவஹர்லால் நேரு அண்ட் தென் வி நெகோஷியேட்டட் வித் யூஎஸ் அஸ் வெல் அஸ் சைனா அண்ட் தென் சவுத் கொரியா. நார்த் கொரியா கூட நம்ம நெகோஷியேட் பண்ணி அந்த வாருக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தோம். KPS மேனன் which served as the chairman of the 9-member United Nations Commission to oversee the election in Korea as well as. இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகம். லுக்கிஸ்ட் பாலிசி வந்து பெரிய அளவில் லைக் கன்வர்ஜ் ஆகுறதுக்கு இல்லைன்னா சவுத் கொரியா கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணலை. பட் வாட் எவர் இட் இஸ், ஆக்டிஸ்ட் பாலிசி இஸ் ஹெல்பிங். அது மாதிரி சவுத் கொரியா கூட வி ஹேவிங் a comprehensive economic partnership agreement, that is free trade agreement with South Korea, joined on 2010 இருந்து we having, and then it was changed to special strategic partnership. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிட்டா ரெண்டு கண்ட்ரிஸுமே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, லைக் அதே மாதிரி நேவிகேஷன், ஃப்ரீ நேவிகேஷன்ஸ், லைக் டிக்டேட்டர்ஷிப் நடக்கக்கூடிய நாடுகளோட கொடுங்க ஆட்சிகளை நம்ம எதிர்க்கக்கூடிய ரெண்டு பேருமே அப்படின்றப்போ இப்போ அந்த குவாட்ரிலேட்டரல் அக்ரிமெண்ட்டில், குவாட் அக்ரிமெண்ட்டில் இவங்களையும் சேர்க்கறதுக்கு இந்தியா சவுத் கொரியாவோட நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸையும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்வச் பாரத் அண்ட் நியூ வில்லேஜ் மூவ்மெண்ட். ஸ்வச் பாரத்ன்றது 2014 இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்ட மூவ்மெண்ட் டு கிளீன் இந்தியா. அது மாதிரி நியூ வில்லேஜ் மூவ்மெண்ட்ன்றது சவுத் கொரியாவில் லான்ச் பண்ணப்பட்ட மூவ்மெண்ட். ஸோ அவங்களோட நெய்பரிங் சரௌண்டிங்ஸ் வந்து கிளியராக வைக்கிறது. ஸோ வாலண்டரிசம் மூவ்மெண்ட் 1970 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ அது மாதிரி பாலிவுட், கொரியன் குசைன் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ். கல்ச்சரல் ரிலேஷன்ஷிப், ஃபுட், cultural cuisine relationship is also there. Other areas of cooperation like global issues like climate change, freedom of navigation, internet governance, outer space, etc. So these are the relationship with South Korea. So இது இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான, because it is a huge developing country and then so அவங்களோட டெக்னாலஜி எல்ஜி போன்ற லைக் சவுத் கொரியன் சாம்சங் கம்பெனி, ஸோ இதெல்லாமே இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ வி கேன் ட்ரஸ்ட் ஆஃப்டர் யூஎஸ். இந்த யூஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய லிபரல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய லிபரல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒன்லி ஈஸ்டர்ன் கண்ட்ரி. ஸோ வி கேன் ட்ரஸ்ட் மோர்
So that's all about today's current affairs student. Today's and yesterday's current affairs student. Now the time for the MCQ. So daily current affairs MCQ 26 July 2020. First question, the third unit of Kakrapar Atomic Power Project recently achieved the first criticality. It is located in which state? A. Gujarat, B. Odisha, C. Rajasthan, D. Punjab. Second question, with reference to the Representation of People Act 1951, consider the following statement. First statement, under Section 153 of the Representation of People Act 1951, the Election Commission can extend the time for completing an election even beyond the date of the normal dissolution of Lok Sabha or Assembly. Second statement, the powers under Section 153 can be exercised only after an election schedule has been notified. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Third question, which of the following is the only country which has successfully landed a spacecraft in Martian soil, that is in Mars? So options are A China, B USA, C Russia, D Japan. Fourth question, which of the following has become the last former Soviet republic to establish formal ties with the World Trade Organization? Options are A Afghanistan, B Kazakhstan, C Tajikistan, D Turkmenistan. Fifth question, the Malimath Committee, often seen in news, is related to which of the following? A. Reforms in the criminal justice systems, B. Reforms in the agricultural produce and marketing committee, C. Restructuring of rural banking structure in India. Fourth option, that is D. Formulating policies regarding small scale industries. Sixth question, with reference to Balagangadhar Tilak, consider the following statement. First statement, he was the founder of Deccan Education Society. Second statement, he founded the All India Home Rule League, whose operations was limited to Maharashtra only. Options are, which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Seventh question, with reference to government e-marketplace portal, consider the following statement. Statement number one, it is operated under Ministry of Agriculture and Farmers Welfare. Second statement, it provides facilities of reverse e-auction. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Eighth question, with reference to Representation of People Act RPA Act 1950, consider the following statement. It provides for the allocation of seats in the House of the People and in the legislative assemblies and legislative councils of the state. Second statement, it disqualifies a person convicted with a sentence of 2 years or more from contesting the election. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Ninth question, with reference to Chandra Shekhar Azad, consider the following statements. Statement number one, he established the Hindustan Socialist Republican Association. Second statement, the manifesto of HSRA was titled The Revolutionary. The Matrix Day is observed all across India as a tribute to Chandra Shekhar Azad. So, which of the following statement is correct? Options are A1 only, B2 only, 2 and 3 only, C 1 and 2 only, D 1, 2 and 3 only. Tenth question, consider the following statement with respect to parliamentary system of government of India adopted by India. Statement number one, the parliamentary system in India is borrowed from the Government of India Act 1935. Second statement, under this system, the executive is responsible to the legislature for its policies and acts. Third statement, under the Constitution of India, Articles 74 and 75 deals with the parliamentary system of the government at the union level, and Article 163 and 164 contain the provisions with regard to the states. Which of the above statements is are correct? Options are 2 and 3 only.
Second option, one only. C, all of the above. D, none of the above. So that's all about today's current affairs, students. Hope you people answered. Thanks a lot for joining with us.